என் ஈரக்குலையே நடுங்கி போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. எப்பவும் போல சிக்ஸை செக் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்தா எல்லா சிக்ஸோட கழுத்தும் வீங்கி போயிருக்கு. எப்பவுமே இப்படி தான் இருக்குமான்னு செக் பண்ணுறக்காக பழைய வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா பழைய வீடியோவில் அந்த மாதிரி இல்லை. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஏர் சாக் வீங்கி இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமாக இருக்கும்னு என்னென்னமோ போட்டிருக்கு. எனக்கு ஒரே பயமாயிருச்சு. பக்கத்தில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நேரில் எடுத்துட்டு வாங்க செக் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு மதர் பேர்டு சிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வேற சின்ன கூண்டுக்கு மாற்றிட்டோம். இன்னைக்கு டே 21 ஆஃப் நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூண்டை சேஃபாக பைக்கில் வச்சுட்டு இந்த பயங்கரமான டிராஃபிக்கில் நம்ம ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணிட்டோம். உள்ளே போனதும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூமுக்குள்ளே நம்மளை வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே டாக்டர் சிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இல்லை, மதர் பேர்டு சிக்ஸுக்கு ஓவராக ஃபீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கனால இப்போ நம்ம ஓவராக ஃபீட் ஆனதை எடுக்க முடியாது, இது தானாக தான் சரியாகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ சிக்ஸ் கழுத்தில் உள்ள சாப்பாடு ஜீரணம் ஆகிற வரைக்கும் மதர் பேர்ட்லேருந்து செப்பரேட் பண்ணிடுவான்னு கேட்டேன். இல்லை, மதர் பேர்டோட ஹீட்டு சிக்ஸுக்கு கண்டிப்பாக தேவை, ஸோ செப்பரேட் பண்ணுறது இன்னும் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மதர் பேர்டுக்கு இருக்க இன்ஃபெக்ஷனையும் காமிச்சிடலான்னு சொல்லி கேட்டேன். மதர் பேர்டை செக் பண்ணிட்டு அது வாயில் ஊற்றுற மாதிரி ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லில் எழுதுறதுக்காக பேர்டோட நேம் கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம பேர்டுக்கு இன்னும் பேரே வைக்கலன்னு. ஸோ ஸ்பாட்லேயே நம்ம பேர்டுக்கு கிவின்னு பேரையும் வச்சுட்டு 250 ருபீஸ் பில்லையும் பே பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு அவங்க கொடுத்த மருந்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயிலே நுழையில, நீங்களே படிச்சுக்கோங்க. எப்படி எடுத்துகிட்டு போனோமோ அப்படியே கொண்டு வந்து பழைய கூண்டில் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. கிவி தாய்ப்பாசத்தை காமிச்ச வேகம் நமக்கு 250 ரூபா சோகம். இது நெக்ஸ்ட் டே வீடியோ. இதில் நமக்கு 3 சர்ப்ரைஸு. ஒன்று வீங்கினதெல்லாம் சரியாயிருச்சு, இன்னொன்று ஒரு பேர்டு கண்ணை திறந்துருச்சு, 3வது விஷயம் நம்ம நேற்றே நோட்டீஸ் பண்ணது தான் 4வது எக்கும் ஹேட்ச் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.